புதுச்சேரியில் தவிக வேட்பாளர்களை ஆதரித்து தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது அவர் அங்கு புதுச்சேரிக்கு வருகை தரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி விஜய் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் தவிக தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். எந்தெந்த இடங்கள் அவர் பரப்புரையை மேற்கொள்கிறார்? எத்தனை மணிக்கு பரப்புரையை தொடங்க இருக்கிறார்? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் புதுச்சேரியில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து கிளம்பிய அவர் தற்போது புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருக்கிறார். புதுச்சேரி அடைந்து விட்டார். புதுச்சேரி மாநில எல்லையில் அவருக்கு நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மாநில எல்லையை அடைந்தவுடன் அங்கிருந்து தனது பிரச்சார வாகனத்தில் மேல் எழுந்து நின்று அங்கிருந்து ரோட் ஷோ மூலமாக புதுச்சேரி அந்த பிரச்சாரம் நடைபெற இடத்தை நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரக்கூடிய சாலைகளில் இருபுறமும் தொண்டர்களும் அவரது கட்சியினரும் பொதுமக்களும் நின்று உற்சாக வரவேற்படுத்தி, அதாவது மலர்களுக்கு பூக்களை தூவியும் மாலைகளை அணிவித்தும் அது கட்சி துண்டுகளின் மேல் அவர் மேலே தூக்கி போட்டும் அவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது முதன்மை இடமாக புதுச்சேரி பகுதியில் உள்ள கமிட்டி மைதானத்தில் முதல் பிரச்சாரத்தை அவர் தொடங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கடலூர் புதுச்சேரி சாலை சந்திப்பான சாலை அருகே தனது இரண்டாவது பரப்புரையும், மூன்றாவதாக லவலகுப்பம் சந்திப்பில் மூன்றாவது பரப்புரை பயணத்தையும் அவர் நிகழ்த்தியுள்ளார். புதுச்சேரியில் அவருக்கு காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரப்புரைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது 11 மணி ஆகியும் விஜய் இந்த பிரச்சாரத்தை துவங்கவில்லை. 3 இடங்களில் இன்னும் 1 மணிக்குள் அவர் பிரச்சாரத்தை முடிய வேண்டும். அதே மாதிரி ரோடு ஷோவுக்கு புதுச்சேரியில் ரோடு ஷோவுக்கு அந்த அனுமதி வழங்காத நிலையில் தற்போது புதுச்சேரி மாநில எல்லையிலிருந்தே அவர் அந்த பிரச்சார வாகனத்தில் மேல் ஏறி நின்று ரோடு ஷோவாக தற்போது பரப்புரை நடக்கும் இடத்திற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து முதல் இடத்தை எதிர்கொண்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்லும் போதும் அவர்கள் அவருடைய வாகனத்தை பிரச்சார வாகனத்தை அந்த தொண்டர்களும் ரசிகர்களும் கட்சியினரும் பின்தொடரவாறு ஒவ்வொரு இடத்திலையும் அவர்கள் லாக் பண்ணி, அதாவது அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்துல அவர்கள் அந்த பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த அவருடைய வாகனம் சென்ற பிறகுதான் இவர்கள் இங்கிருந்து விடுவிக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் போலீசார் செய்துள்ளனர். மேலும் இந்த பரப்புரையில் நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தன்ராஜ், முன்னதாக ஏப்ரல் 5ஆம் தேதி பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரியிருந்த நிலையில 4ஆம் தேதி இன்று பிரச்சாரத்திற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகளோட பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது முதலில் ஏப்ரல் 5ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 23 சட்டமன்ற தொகுதி, அதாவது புதுச்சேரி மாவட்டத்தில் மட்டும் 23 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 23 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்பாக 23 இடங்களில் பிரச்சாரத்திற்கு தாவிக சார்பில் அனுமதியானது கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து புதுச்சேரியில் அந்த 23 இடங்களுக்கு போலீசார் அனுமதி கொடுக்க முடியாது என தெளிவாக கூறிவிட்டனர். அதற்கு பதிலாக முக்கிய சந்திப்புகளான 4 இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் புதுச்சேரி பிரச்சாரம் வருவாரா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் பிரச்சாரத்தை முன்னதாகவே, அதாவது 5ஆம் தேதிக்கு திட்டமிட்டிருந்த பிரச்சாரம் 4ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டு அந்த போலீசார் குறிப்பிட்ட அந்த 4 இடங்களிலும் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தவிக செய்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று பிரச்சாரமானது நடைபெற்று துவங்க இருக்கிறது. மேலும் 4 மணி நேரம் தான், அதாவது காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அந்த 4 மணி நேரத்தில் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதுச்சேரிக்கு அந்த பிரச்சாரம் நடைபெற இடத்திற்கு இன்னும் விஜய் வந்து சேரவில்லை. இதற்கு குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் பிரச்சாரத்தை முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்களில் முன்பு போல, அதாவது தமிழகத்தில் இதற்கு முன்பு நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் போல பாஸ்போர்ட் அனுமதி என்ற கோட்பாடுகள் போலீசார் விதிக்கப்படவில்லை. மேலும் குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் போன்றோர் வரவழைக்கக்கூடாது எனவும் அவர்களுக்கான அனைத்து மருத்துவ உதவிகளையும் தண்ணீர், உணவு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை தவிக செய்திருக்க வேண்டும் எனவும் அவர்கள் போலீசார் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.